பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் பல்துறை சார்ந்த வல்லுநர்களை பேசும் தலைமை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பேசும் தலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகிய அனுபவ தரிசனம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழில் துறையில் வெற்றி அடைந்தவர்கள் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பது, தங்களுடைய வெற்றியினுடைய ரகசியங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அனுபவத்தை தான் புதிய தலைமுறைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பேசும் தலைமை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் பின்னலாடை துறையில் ஒரு ஜாம்பவானாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமையை தான் இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றி ஒரு அழகிய முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். பின்னலாடை ஏற்றுமதியில் மிக விரைவாக வளரும் நிறுவனமாக கண்டறியப்பட்டுள்ளது வார்சா இன்டர்நேஷனல். 1989ஆம் ஆண்டு 5 லட்சம் முதலீட்டோடு ஆரம்பிக்கப்பட்ட வார்சா இன்டர்நேஷனல் படிப்படியாக வளர்ந்து பல நூறு கோடிகள் வர்த்தகம் செய்யும் ஏற்றுமதி நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. இந்த நிறுவனத்தின் தலைவர் திரு ராஜா சண்முகம் அவர்கள் விவசாய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். கலெக்டர் ஆக வேண்டும் என்பதுதான் என் அம்மாவின் ஆசை, என் கனவும் கூட என்று குறிப்பிடும் இந்த ஆயத்த ஆடைகளின் அரசன் அதற்காக பயிற்சி பெறுவதற்காக டெல்லி சென்றார். 3 முறை முயற்சித்துப் பார்த்தும் கலெக்டர் ஆக வேண்டும் என்ற கனவு கைகூடவில்லை. தொடர்ச்சியான தோல்விகள் பெரும் ஏமாற்றத்தை தந்தாலும் யுபிஎஸ்சி தேர்வுக்காக பயிற்சி பெற்ற அந்த அனுபவத்தை மட்டும் சுமந்து கொண்டு திருப்பூர் திரும்பியிருக்கிறார் ராஜா சண்முகம் அவர்கள். வரலாற்று மாணவர் என்பதால் வார்சா ஒப்பந்தம் நினைவாக தன் நிறுவனத்திற்கு வார்சா இன்டர்நேஷனல் என பெயரிட்டுள்ளார். முதல் தலைமுறை தொழில் முனைவோர் சந்திக்கும் எல்லா இடர்பாடுகளையும் எதிர்கொண்ட இந்த ஆயத்த ஆடைகளின் அரசன் தொடக்கத்தில் உள்ளூர் நிறுவனங்களுக்குத்தான் ஆடைகளை தயாரித்து கொடுத்துள்ளார். அதன் பிறகு புகழ்பெற்ற ஜெர்மன் நாட்டின் டாம் டெய்லர் பிராண்ட் நிறுவனத்தோடு இவர்களுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம் பெரும் வர்த்தக வளர்ச்சியை வார்சா இன்டர்நேஷனலுக்கு ஈட்டித் தந்தது. பின்னலாடை ஏற்றுமதி சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கும் இவர் திருப்பூரின் பின்னலாடை வர்த்தகத்தை 45,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடியாக உயர்த்துவதையே தனது இலக்காக கொண்டுள்ளார். தான் கடந்து வந்த பாதையையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்ட சவால்களையும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, வார்சா இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய தலைவர், ஆயத்த ஆடைகளின் அரசன் திரு ராஜா சண்முகம் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். தன்னுடைய வெற்றி குறித்து, இந்த துறையில் அவர் காலடி எடுத்த விதம் குறித்து, வாழ்க்கை அந்த விஷயங்களை எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் இன்றைய பேசும் தலைமை உங்களுக்கு வழங்க இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் உங்களுடைய இந்த துறை சார்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி சார், கலெக்டர் ஆகணுன்ற ஒரு கனவு உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்ததோ? ஏன்னா டெல்லியில் போய் இதற்காக நிறைய பிரயத்தனப்பட்டிருக்கிறீங்க. கலெக்டர் ஆகிற கனவு இருந்துச்சுங்களோ? யதார்த்தமாக சொல்ல போனால் கலெக்டர் ஆகணுங்கிற எண்ணம் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை. பட் அந்த காலச்சூழல்னு சொல்லணும். அப்புறம் என்னுடைய தாயாருக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும், அந்த உணர்வு ஊட்டினதுக்காக. ஏன்னா அவங்களுடைய விடா துரத்தல் தான் என்னைய இந்த படிப்புலையே பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. நான் டிகிரி பார்த்திங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் தான் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு எதிர்கால சிந்தனை இல்லைன்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்தேன்னு சொல்கிறதுக்கு அங்கே இல்லை, அதனால் நான் அதை சொல்ல முடியாது. ஸோ அப்போ பட் அந்த டிகிரி முடிக்கும்போது எனக்கு ஒரு வழிகாட்டுதலாக என்னுடைய கசின் ஆறுமுகம்னு, ராஜா ஆறுமுகம், அவருக்கு யுனைடெட் நேஷனில் அதிகாரியாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய வழிகாட்டுதல் இருந்தது. அப்போ அவர் இந்த யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு அங்கே டெல்லியில் அவர் ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருடைய உந்துதல் காரணமாக நான் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தேன். பட் அது பயணிக்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நிறைய ஒரு இடர்பாடுகள் இருந்தது. பட் அங்கே போய் அங்கே சூழல் எல்லாம் பார்த்து அதுக்கு தயாராகக்கூடிய ஒரு 2-3 மாதம் அந்த தயாராக தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் அது ஒரு இலக்காக நான் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை அங்கே தான் போய் அது உருவாச்சுங்கிறது தான் அது உண்மை.
ஓ, அங்கதான் போய் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே தான் போய் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேடுதல் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய இன்டர்வியூஸ் உங்களோடது பார்க்குறப்ப வந்து அந்த டெல்லி அனுபவம், இன்றைக்கு இந்த துறையில் உங்களுக்கான வெற்றி குறித்தெல்லாம் பேசுகிறப்ப அந்த டெல்லி அனுபவம் பெருசாக உங்களுக்கு உதவுனதா சொல்கிறீங்கல்ல சார், அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது? அது வந்து உண்மையாகவே ஒரு கிடைக்கிறதுக்கரிய ஒரு அனுபவம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா காரணம் என்னென்னா, இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து அது முக்கியமான ஒரு செய்தியாகவும் போய் சேரணும். நம்ம இங்கே இருக்கிற பாடத்திட்டங்கள், இங்கே இருக்கிற சூழல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய அளவு தான் நம்மளுக்கு வந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு தான் நான் சொல்ல முடியும். இது இந்த கூண்டை விட்டு நம்ம வெளியே போகும்போது தான் நம்மளுக்கு வந்து இவ்வளவு இன்னும் தேடுதலுக்கு வந்து இவ்வளோ ஸ்கோப் இருக்குதா அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. இளைஞர்களுக்கும் வந்து அதுதான் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அதுதான். பட் இங்கே இருக்கிற பாடத்திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்களாக தான் இருக்குதோ ஒழியோ, உண்மையான அறிவு புகட்டக்கூடிய பாடத்திட்டங்கள் சொற்பமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் அது டெல்லி போனதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து அது உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு நான் சொல்ல முடியும். அங்கே போய் பார்க்கும்போது தான் அங்கே வந்து என்னென்னா ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாடத்திட்ட சூழலுங்க. இந்த எக்ஸ்போஷர் வந்து அவங்க படிக்கிற காலத்திலேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. இங்கேயே இருந்து நம்ம இதுக்குள்ளேயே நம்ம படித்தது போதும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளை நாம் சுருக்கிறோம்னு அர்த்தம். எதிர்காலத்தை நம்ம சுருக்கிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு யூபிஎஸ்சி எழுதுனாங்க, அதில் வந்து தோல்வி அடைஞ்சாங்க, அடுத்த துறைக்கு போனாங்கன்னு இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸினுடைய வெற்றிக்கே அந்த அனுபவத்தை நீங்கள் காயின் பண்ணுறதுனால தான் திரும்பவும் இந்த கேள்வி கேட்குறேன். பல யங்ஸ்டர்ஸ் வந்து யூபிஎஸ்சி வந்து அட்டன் பண்ணுறாங்க, அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸை தருது அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறீங்க வந்து ஒவ்வொரு இளைஞருமே ஒரு தொழில் முனைவோராக ஆகணும்னு ஆசைப்படுற இளைஞன் கூட ஒரு முறையாவது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களா? என்ன அனுபவத்தை ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அது தரும் சார்? அதான் இங்கே இருக்கிற நீங்கள் வந்து யூபிஎஸ்சிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த பொசிஷனுக்கும் போஸ்டிங்க்கும் அப்பாற்பட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இங்கே கவனத்தில் கொள்ளணுங்க. காரணம் என்ன, ஓகே யூபிஎஸ்சி தேர்ச்சி ஆனோம்னா நம்ம அந்த பொசிஷனுக்கு போவோம், அந்த போஸ்டிங் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது ஓகே, அது யதார்த்தம். பட் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வை வந்து நம்ம அதனால் அந்த பயணத்தில் நம்ம வந்து சேகரிக்க முடியுது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் உணர்ந்த உண்மை. ஓகே சார். அதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பாடத்திட்டங்கள், நம்மள்ட்ட இருக்கிற வளர்ப்பு சூழல்கள், சொசைட்டியல் ப்ராட்டப்னே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நடிப்புத்தன்மை மிக்க ஒரு வாழ்க்கை முறையை தான் சொசைட்டியும் போதிக்குது, ஃபேமிலியும் போதிக்குது. நீ அவனை பார்த்து முன்னேறு, இவனை பார்த்து முன்னேறு, அவங்ககிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட இல்லைங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் லைஃப் தான் நம்ம வந்து எல்லா இளைஞர்களும் அதில் தான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல். பட் யூபிஎஸ்சியில் வந்து ஒரு அரிய பொக்கிஷம் வந்து புதைந்த பொக்கிஷம் தான் நான் சொல்ல முடியும். ஓகே, அது என்னென்னா அது உணர்வுபூர்வமாக அதில் பயணிக்கும் போது தான் அதை உணர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில். நீங்கள் வந்து நம்ம பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னால் நம்மளுடைய இந்த குருகுல கல்வியே பார்த்தீங்கன்னா ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில் இம்பார்ட்டேஷன் எக்ஸசைஸாக தான் இருந்தது. நீங்கள் அந்த குருக்கிட்ட போய் அந்த குருவுக்கு அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய தன்மை, அவர் வந்து நல்லவன் கெட்டவங்கன்னு பிரிக்க மாட்டாங்க. நல்லா புத்திசாலியாக இருக்கிறவன் சீக்கிரம் தேர்ச்சியாகி வருவான், மந்தமாக இருக்கிறவன் ஒரு 2 வருஷம் கழித்து தேர்ச்சியாகி, ஆனால் எல்லாமே தேர்ச்சி ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த குருகுல கல்வியோடைய அந்த சாராம்சம். அங்கே என்ன அப்படின்னா, அங்கே சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு முறையே வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில். ஓகே, ஒன்று வந்து பக்குவப்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மை வந்து இந்தியர்கள்ட்ட அதிகமாக இருந்ததுனால தான் நம்ம அந்த காலத்துலேயும் வேதிக் பீரியட்லேருந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் எக்ஸல்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மள்ட்ட இருந்தது. பட் அது வந்து பிரிட்டிஷர்ஸோடைய வரவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம என்டையர் கிளாஸையே சப்சர்வியன் கிளாஸ் தான் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு அடிமைகள் தேவை. அந்த அடிமைகளை வந்து சோஃபிஸ்டிகேட்டட் அடிமைகளாக மாற்றணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க இந்த எஜுகேட்டிவ் சிஸ்டத்தையும் அவங்க கொண்டு வர்றாங்க. இன்றைக்குமே பிரிட்டிஷர்ஸோடைய அவங்கள ஓன் கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அனலிட்டிக்கல் இம்பார்ட்டேஷன் தான் அவங்க முக்கியம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சிஸ்டமே பிரிட்டிஷர்ஸ் லண்டனில் இருக்குது அப்படின்னா கிடையாது. ஆனால் நாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை போற்றி பாதுகாத்து அந்த லெகசியை நாம் கொண்டு வந்துருக்கிறோம்.
பட் இது வந்து தப்பி தவறி அந்த யூபிஎஸ்சியில் வந்து இதை வந்து அழிக்க முடியாத ஒரு அங்கமாக வந்து இது புதைஞ்சிருக்குதுங்கிற புதைந்து இருக்கிற பொக்கிஷம் தான் நான் சொல்ல முடியும். ஸோ இதை உணர்வுபூர்வமாக ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையே வந்து பிரகாசமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நான் எல்லா இளைஞர்களையும் வந்து அவங்க அந்த பொசிஷனுக்கு போகிறாங்களோ இல்லையோ, அந்த போஸ்டிங் கிடைக்குதோ இல்லையோ, 1 வருஷமா 2 வருஷமா இந்த யூபிஎஸ்சிக்கு தயாராகக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்களே ஆட்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஜஸ்ட் ஃபீல் இட், ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம சொன்னோம்னா இது வந்து ஓகே, நீங்க சொன்னீங்க நான் கேட்டுக்கிறேன், பட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா தான் அது எம்பெட் ஆகுங்க. ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்ற பெருங்கனவெல்லாம் ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் டெல்லிக்கு போனோடனே அந்த ஆசை இருந்தது, அந்த சூழல் உங்களுக்கு தயார்படுத்தினது அப்படின்னு சொன்னீங்க. அதன் பிறகு ஒரு தொழில் முனைவோராக ஒரு வாசா இன்டர்நேஷ்னல் துவக்க வேண்டிய எண்ணம் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்ததுங்க? நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு சீரிய முறையில் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒன்ஸ் நான் அதை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அது வந்து சும்மா ஏனோதானன்னு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்ல முடியாது. சீரிய முறையில் நம்மளுக்கு இருந்த கெப்பாசிட்டிக்கு ஐ ப்ரிப்பேர்டு மைசெல்ஃப்ங்க. அப்போ வந்து ஒரு நல்ல நண்பர்கள் வட்டம் எனக்கு உருவாச்சு. ஓகே. இப்போ இருக்கிற டாப் ஐஏஎஸ் ஆஃபீஷியல்ஸு, ஐபிஎஸ் ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து அப்போ வந்து நாங்கள் எல்லாமே ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இயற்கையாகவே அமைந்த ஒரு தொடர்புன்னு சொல்லலாம், நட்பு தொடர்பு. ஸோ அப்போ என்னென்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு இது ஸ்கேலப் இதில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நாங்கள்லாம் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்ம வரும்போது நமக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் அப்படி ஐபிஎஸ் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த கிரேட், இந்த சொசைட்டியல் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உண்மையாகவே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதனுடைய பொசிஷன் இருந்தது. இன்னைக்கும் இவர் பெரிய ஜில்லா கலெக்டரா அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு அது ரிசீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பல மடங்கு கீழே அதனுடைய எனது போயிடுச்சு. அது பல காரணங்கள். பட் அன்னைக்கு வந்து அது இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து அது ஒரு இலக்கா மாறுச்சு. அப்போ வந்து நம்ம வந்து ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஒரு இலக்கா வந்து அப்போ நம்மளை அது ஒரு டிரைவிங் ஃபேக்டராக மாறினது அங்கே போய் தான். ஓகே ஓகே. அதன் பிறகு எப்படி சார் வந்து பிஸ்னஸ் மேனாக மாறணுன்றது? ஏன்னா உங்களுடைய இளமை காலத்தில் கூட அந்த கனவு உங்கள்கிட்ட இல்லை, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு. என்ன நடந்தது? இல்லை அதுதான் இதில் வந்து நான் வந்து அதே இந்த ஜேர்னியை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபாஸ்ட்டாக எடுத்து பண்ணும்போது நான் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகுறேங்க. என்னுடைய 2வது இதில் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகுறேன். அப்போ வந்து கனவெல்லாம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஐஏஎஸ் ஆன மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு எழுதியிருக்கோம், நம்ம வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. பட் அந்த இதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து என்னால் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல. ஓகே ஓகே. அப்போ அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியலைங்கும் போது, ஏன்னா கிட்டத்தட்ட 1600-1700 பேர் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதில் பாதி ஒரு 850 or 800 வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நாம் வந்து அந்த 1700க்குள்ளே தான் இருக்க முடிஞ்சிருக்குது, அந்த 850க்குள்ளே வர முடியல. ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அல்ல, அப்போ வந்து அது வந்து நம்மளை வந்து ஒரு கார்னர் படுத்திடுது. நீங்கள் என்ன நண்பர்கள் வட்டாரம் எல்லாமே வந்து ப்ராமினெண்ட்டாக செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் உண்மையாகவே இப்போ ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேர் வந்து நாங்கள் கூடி ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே. அதில் ஒரே ஒரு ஆள் வந்து தேர்ச்சியாகாத ஆள் யாருன்னா நான் தான். அப்போ உங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அந்த இக்கட்டான ஒரு சூழலில் தான் வந்து திருப்பூர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷ பூமிங்கிறது அப்போ தெரியாது. ஓகே. பட் இயற்கையாகவே இங்கே வந்து அந்த பின்னலாடை வந்து அப்போ பட்டு கொண்டிருந்த ஒரு நகரம். ஓகே. பட் நாம் இங்கே வந்து பூர்வீக தொடர்பு இருக்கிறதுனால ஸோ எங்களால் வந்து ஈஸியாக அடுத்த ஆப்ஷனுங்கிறது வந்து இந்த தொழில்ங்கிற ஆப்ஷன் வந்து உதயமாச்சு. ஓகே. ஓ. ஸோ அப்போ அந்த இதில் வந்து நாங்கள் வந்து இது இல்லைன்னா அது அப்படிங்கிற போது இது இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ அது ஒன்று தான் அப்படிங்கிறது வரும்போது தென் என்னுடைய தம்பி அப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு வந்தா அப்படிங்க ராமு. ஓகே. ஸோ வந்தப்போ நாங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணி அப்புறம் தென் 1989 we started this வார்ஷா இன்டர்நேஷ்னல். இது முதல் தலைமுறை தொழில் முனைவோர் அப்படின்றது ஒரு விவசாய குடும்ப பின்னணியிலேருந்து தான் நீங்கள் வரீங்க. முதல் தலைமுறையாக ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்றப்ப என்ன மாதிரியான யோசனைகள் இருந்தது, என்ன மாதிரியான சவால்கள் உங்களுக்கு இருந்தது? முதல் தலைமுறை விவசாய குடும்பத்திலேருந்து தொழில்துறைக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சோதனையான ஒரு பயணம்தான். ஏன்னா காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து
இயற்கையான போதிப்பு இல்லை, அது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து சுயமாக நீங்கள் கற்றறிய வேண்டிய ஒரு கட்டாயம். ஒவ்வொன்றும் நீங்கள் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சுயமாக அந்த ஏன்னா நம்மளுக்கு வந்து படித்தது வேறையாக இருக்கிறதுனால, இங்கே குடும்ப அமைப்பு வேறையாக இருக்கிறதுனாலையும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து புதிய ஒரு பயண திட்டத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து போகிறீங்க. அதனால் ஒவ்வொன்றும் நீங்கள் சுயமாக நீங்கள் கற்றறிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா பொறுமை கொஞ்சம் வேணும். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெபிட் கிரெடிட் வரவு செலவே தெரியாது. அது எப்படி முறைப்படுத்துறதுங்கிறதே நமக்கு தெரியாது. வரலாறு தான் நம்ம படிச்சிருக்கோம். வரவு செலவே நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் வந்து அனுபவ ரீதியாக உணர வேண்டிய ஒரு கட்டாய சூழல். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையில் நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அதில் வந்து. பட் என்னென்னா நான் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் பிளேஸ் திருப்பூர். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி. நான் உண்மையாகவே நிறைய இப்போ மேடைகள் எல்லாம் வந்து எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய இடத்துல சொல்கிறது உண்டு. நான் வந்து வேறு மாவட்டத்தில் பிறந்திருந்தாலோ இல்லை வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தாலோ இந்த அளவுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சியோ சமுதாய ஒரு வளர்ச்சியோ நான் எட்டியிருக்க முடியும் அப்படின்னா முடியாது. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, திருப்பூரில் இருக்கிற 99.9% பேருக்கு இதுதான் உண்மை. நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. அப்படி என்ன சார் ஸ்பெஷல் திருப்பூருக்கு? நீங்கள் திருப்பூர் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூரோடைய ஒட்டுமொத்த இது வந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஒரு குக்கிராமம். கிராம பஞ்சாயத்து மங்களம் பஞ்சாயத்து இல்லைங்க, ஒரு கிராமம். மங்களம் பஞ்சாயத்து கீழே இயங்கிய ஒரு கிராமம். மங்களம் வந்து பல்லடம் தாலுக்கு கீழே இயங்கின ஒரு பஞ்சாயத்து. ஸோ இதுதான் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பூரோடைய வரலாறு. இன்னைக்கு வந்து அந்த மங்களத்தையும் பல்லடத்தையும் உள்ளடக்கிய மாவட்ட தலைநகராக திருப்பூர் இருக்குது. இது வந்து இந்த தொழில்துறை மூலமாக இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாவட்ட தலைநகர் ஆகிருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா பல்லடம் மாவட்ட தலைநகர் ஆச்சுன்னா அது அதிசயம் கிடையாது. பட் பல்லடத்துக்கு கீழே இயங்கின, அது மங்களத்துக்கு கீழே இயங்கின ஒரு கிராமம் வந்து இன்னைக்கு மாவட்ட தலைநகராகி அந்த ரெண்டையும் உள்ளடக்கிய ஒரு மாவட்ட தலைநகராக இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஸோ இதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து திருப்பூரில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு வளர்ச்சி சூழலே பார்த்தீங்கன்னா நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளி. நீங்கள் திருப்பூரில் இருக்கிற எல்லா நிறுவனங்களையும் நீங்கள் போய் அதனுடைய ஜெனிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தொழிலாளியாக இருந்திருப்பாங்க. அதுதான் இந்த திருப்பூர், இந்த மண்ணுடைய ஒரு பெருமை, இந்த தொழிலுடைய பெருமை. ஸோ அது வந்து உண்மையாகவே நான் ஐ ஹாவ் டு தேங்க் இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் திஸ் பிளேஸ். அதனால தான் நான் சொல்லுவேன், இது வந்து தைரியமாக சொல்ல முடியும். ஆன் பிகாஃப் ஆஃப் என்டையர் திருப்பூரியன்ஸ் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து மாற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து அது வந்து திருப்பூருக்குன்னு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு சூழலுங்க. ஸோ அதனால் இதில் பயணிக்கும் போது நம்மளுக்கு வந்து அனுபவ ரீதியாக நிறையா நம்ம சேகரிக்க முடிஞ்சுது. பட் இங்கே ஒரு நல்ல தன்மை என்ன அப்படின்னா, போட்டியாளர்களாகவே இருந்தாலும் அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து இங்கே அதீதமாக இருக்கு. போட்டியாளர்கள்ட்டுமே ஷேரிங். ஆமாம், போட்டியாளர்கள்ட்டையே ஒரு ஷேரிங் இருக்கிற குணம் எங்கே இருக்குதுன்னா திருப்பூரில் மட்டும்தான். அது யூனிக்னஸ். இது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு 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 தகுதி வந்து திருப்பூர் மக்கள் மத்தியில் மட்டும்தான் இருக்கு. ஒரு பின்னலாடை தொழிற்சாலையில் வந்து வேலை பார்க்கிற ஒரு வேலையால் அனுபவத்தின் மூலமாக முதலாளி ஆகிறது வேற. ஒரு டெல்லிக்கு போய் அந்த அனுபவங்களோடலாம் நீங்கள் திரும்பி வரீங்கல்ல, இந்த ஒரு தொழில் முனைவோராக இந்த தொழிலை செய்கிறப்ப ஏதாவது பெரும் கனவெல்லாம் லட்சியம்லாம் வச்சுருந்தீங்களா? இல்லை நதியை போல நாளை அந்த அனுபவம் இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? அகெயின் வந்து லட்சியம் வந்து இதில் நான் வைக்கலிங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. நேரம் இருந்தால் அதை சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். ஏன்னா அது வந்து நான் வந்து இந்த டெல்லியில் அந்த பயணம் கலெக்டர் ஆகணுங்கிற அந்த பயணத்தை உருவாக்கும் போது ஒரு லட்சிய பயணமாக அது இருந்தது. அந்த லட்சியம் வந்து நிராகரிக்கப்பட்ட போது ஒரு பெரிய வெற்றிடமாக வந்து ஒரு சூழல் வந்து எனக்கு உருவாச்சு. அது ஆப்வியஸ். ஒரு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் தான் இருக்குங்க. அந்த வெற்றிடம் வந்து எனக்கு வந்து அனுபவ பாடங்கள் சிலதை வந்து அன்னைக்கு அது பூத்துச்சு. அது உண்மையாகவே அது கடவுளுடைய இன்டர்வென்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது உண்மை அதுதான். எனக்கு சுயமாக அந்தளவுக்கு எடுத்துருக்க முடியுமா அந்த வயதில் அப்படின்னா இல்லை. பட் வந்து இட் ஹேப்பன். அது என்ன அப்படின்னா, அது வரைக்கும் நான் வந்து வெற்றியை வந்து ஒரு
எனக்கு அப்பாற்பட்ட ஒரு இலக்கை நியமித்து அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு பயண திட்டத்தை வந்து வகுத்து அதில் ஓடினேன். அதுதான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய வரலாறு. பட் அது எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் வந்து என்ன அப்படின்னா, இந்த அனுபவ பாடம் என்ன அப்படின்னா, இனிமேல் வாழ்க்கையில் வந்து யாருமே வந்து நம்ம இலக்கை வந்து நம்மளுக்கு அப்பாற்பட்டு விதைக்கக்கூடாது, இலக்கை நம்மளுக்குள்ளே விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு எனக்கு வந்து அப்போ தோன்றுச்சு. அது கடவுளுடைய கிருபைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே ஓகே. அப்போ வந்து நம்மளுக்குள்ள அந்த இலக்கை வந்து நம்ம ஒரு விதையாக மாற்றி நம்மளுக்குள்ள பதிய வைக்கும்போது அதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்தியமான சிறப்பு இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த இலக்கை வந்து உங்களுக்குள்ள பதிய வச்சு நித்தம் ஒரு நாள் அதை சிந்திக்க துவங்கினாவே நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களுமே வந்து அதுக்கு தயார் நிலைப்படுத்தப்படுது, நம்மளுக்கு தெரியாமையே. ஆமாம், கெட் டியூன் டு அச்சீவ் தட் டார்கெட். ஸோ அப்போ அந்த இது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த எனர்ஜி வந்து இட்ஸ் ஆல் கோயிங் டு பிகம் எ சப்போர்ட்டிவ் எனர்ஜி டு அச்சீவ் தட் டார்கெட்டட் ஆம்பிஷன். பட் இளைஞர்கள் வந்து உண்மையாகவே இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் அது சொல்கிறேன். நம்மளுக்குள்ளேயே அந்த டார்கெட்டை பதிய வச்சு அதை நம்ம வளர செய்ய துவங்கினாவே வந்து அதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சி. வளர்ச்சி அடைகிறதுங்கிறது இதுதான். கிரேட் சார். ஆக்சுவலாக நமக்குள்ள விதைக்கிறப்ப வெளியாட்களை நம்ம போட்டியாளரா வெறுப்போட பார்க்க வேண்டிய அவசியம். இதுக்கு வந்து உண்மையாவே எனக்கு இன்னொரு ரிவிலேஷன் அந்த டைம்ல வந்து கிடைச்சதுங்க. நம்ம அது வரைக்கும் வந்து நம்ம சம வயதுள்ள நபர்கள் எல்லாம் நம்ம போட்டியாளர்கள்லாம் நினைச்சு நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம். ஓகே, என்னோட லைஃப்லயும் அப்படித்தான் இருந்தது. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய அந்த அந்த அது கற்பித்த பாடம் வந்து அந்த தோல்வி கற்பித்த பாடம் வந்து இது வந்து உனிமேல் வந்து நம்ம யாரையும் வெளி மனிதர்களை வந்து நம்ம போட்டியாளர்களாக நம்ம லைஃப் லாங் நினைச்சிடவே கூடாது. அப்போ யாரும் ஒரு போட்டி இருந்தால் தான் நீங்கள் இயங்க முடியும். அப்போ போட்டியாளராக யார் இருக்க முடியும் அப்படின்னா உனக்கு நீயே போட்டியாளராக மாறிக்க. அப்போ என்னன்னா, நேற்றைய ராஜா சண்முகத்துக்கு இன்னைக்கு ராஜா சண்முகத்துக்கு தான் போட்டி. அப்போ இன்னைக்கு ராஜா சண்முகம் நான் முழுமையாக வாழ்றதுக்கு உண்டான முயற்சி எடுத்தனாவே நேற்றைய ராஜா சண்முகத்தோட ஏதோ ஒரு 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 சதவீதம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவேன். அப்போ வந்து அது வந்து வெற்றிக்கு சமம். இல்லை இன்னைக்கு நான் வந்து எதுவுமே பண்ணாத பொழுது கழிச்சேன் அப்படின்னா நேற்றைய ராஜா சண்முகம் ஜெயிச்ச நிலையில் இருப்பார். பட் இங்கே வந்து என்னென்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரு பொறாமையோ இல்லை ஒரு வெறுப்போ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெண்டுமே நம்ம தான். இன்னொரு குறிப்பாக சார் வந்து இப்போ ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறப்ப எந்த தொழில் செய்தாலும் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும்னா குலதெய்வத்தோட நேம் இருக்கும், அம்மா அல்லது மகளோட பெயர்லாம் வைப்பாங்க. திருப்பூரில் வார்சா இன்டர்நேஷ்னல் அப்படின்றது ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு நேம் மாதிரி இருக்கு. அது எதுக்காக, என்ன காரணம்? அது நான் அந்த படிப்புக்கு தான் சொல்லுவேன். நான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனாலையும், ரெண்டாவது வந்து நான் இந்த சிவில் சர்வீஸில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நாங்கள் நிறைய டிபேட் பண்ணுவோம். ஓகே, டிபேட்டின் போதே ஒருத்தர் ஒரு சைடில் இருப்பாங்க, இன்னொரு சைடில் இருப்பாங்க. அப்போ அந்த விவாதங்கள் வரும்போது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர்னு இருந்தது, சோவியத் ரஷ்யான்னு இருந்தது. ஸோ அப்போ அது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. அப்போ கார்பச்சேவ்ங்கிறவர் தான் பிரீமியராக இருக்கிறாரு. ஸோ அது டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது அது ஓரியன்டாக இந்த வார்ஷா பேக்ட், நேட்டோ பேக்ட்னு இருந்தது. நேட்டோ பேக்ட் வந்து இன்னைக்குமே இருக்கு, அமெரிக்கன் கைடட் ஒரு யூனியனுங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக அப்போ கோல்டு வார் இருந்த பீரியட், அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து வார்ஷா பேக்ட்னு ஒன்று, ரஷ்யன் கைடட் அந்த கம்யூனிஸ்ட் பெல்ட் எல்லாம் வந்து அவங்க ஒப்பந்தம் அது மூலமாக அது நடந்துட்டு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னென்னா, அந்த வார்ஷா பேக்ட் வாஸ் மேட் டு டிசால்வ் ஆஃப்டர் த ரஷ்யன் ஃபெடரேஷன் காட் டிசால்வ். இது டிசால்வ் ஆகும்போது ஆகிற மாதிரி இருந்தது, ஆகிற ப்ராசஸில் வந்துருச்சு அது. அப்போ வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு பேஷனாக வந்து வி யூஸ் டு சைடு வார்ஷா பேக்ட். ஓகே ஓகே. அப்போ எங்கள் யாருக்கு எங்கள் டிபேட்டில் அந்த விவாதங்கள் எல்லாம் அதை எடுத்துப்போம். ஸோ அப்போ அது டிசால்வ் ஆகும்போது நம்மளும் ஒரு புதிய பாதைக்கு பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது சரி நம்மளுடைய பழைய ஒரு அந்த நினைவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்ஷாங்கிற அதை எடுத்து அதை வார்ஷா இன்டர்நேஷ்னல்னு நான் இங்கே பேர் வச்சேன். ஆக்சுவலாக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது சார். ஒரு ஹிஸ்டாரிக்கான
பின்புலம் கொண்ட ஒரு பெயரை ஒரு தொழிலுக்கு வைக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப, அப்ப என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க, வார்ஷா அப்படின்றப்போ இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே தடுமாறுனாங்க. வர்ஷாம்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏன்னா வீட்டு சால் அது அது மாதிரி தானே அந்த சவுண்டிங் இருக்குங்க. அப்புறம் பட் என்னன்னா அது யூரோப், நம்ம எல்லாம் வர்த்தகம் எல்லாம் யூரோப்பை நோக்கி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்குமே. அதுதான் அன்னைக்கு நீங்க அப்ப யோசிச்சீங்களா நம்ம எக்ஸ்போர்ட்? அதெல்லாம் இல்லை, நமக்கு அன்னைக்கு இது ஒன்று மட்டும்தான். நம்மளுடைய அந்த பழைய தொடர்பு வந்து இந்த பேரளவில் இதில் வந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான் இருந்தது வழி. வேற பெரிய இந்த மாதிரி நம்ம யூரோப் நோக்கி தான் பயணம் பண்ணுவோம், அங்கே இது வந்து ஃபெமிலியர் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ எனக்கெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க முடியுது சார், உங்களுடைய கல்வி அனுபவமாக இருக்கலாம், அது வரலாறுலேருந்து படிச்சிருக்கலாம், அல்லது ஒரு சிவில் சர்வீஸ்க்கு படித்ததாக இருக்கலாம். அந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் உங்களால் பிஸ்னஸோட கனெக்ட் பண்ண முடியுது. அந்த அனுபவங்களை எல்லாம் இதற்குள் பிஸ்னஸ்க்குன்னு தனியான அனுபவம் வேலை, நம்மளுடைய கல்வி சார்ந்த அனுபவங்களை கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுடைய வெற்றியின் பார்வையாக இருக்குது. ஒரு ஐஏஎஸ் கனவுகளோடு பயணப்பட்டு திரும்ப ஒரு தொழில் முனைவோராக மாறினீங்க. வார்சா இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு பெயரோடு தொடங்கினீங்கல்ல, உங்களுடைய ஆரம்ப கட்டம், இந்த வணிகத்திற்கான ஆரம்ப கட்டத்தினுடைய சவால் என்னவா இருந்தது? உங்களுடைய எவ்வளவு முதலீட்டோட ஆரம்பிச்சிங்க சார்? இந்த நிறுவனம் 1989 5 லட்சம் முதலீடுங்க. அதில் வந்து நம்ம சைடில் 3 லட்சம் நம்மளுடைய பணம், வங்கியின் பங்காக 2 லட்சம் வச்சு 5 லட்சம் நிதி கொண்டு இது ஒரு உருவாக்கப்பட்ட நிறுவனம். அப்புறம் படிப்படியாக நான் முதல் சொன்னது போல் எல்லாமே வந்து கற்றுணர வேண்டிய ஒரு சூழல், ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா நம்ம குடும்ப பின்னணி வந்து அந்த மாதிரி இருந்ததுனால நம்மளுக்கு ஒவ்வொரு பொருளாதார நிகழ்வுகளையும் வந்து நம்ம கற்றுத்தேர வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ இப்போ அந்த காலகட்டத்தில் திருப்பூர் மண் இந்த தொழிலும் வந்து ஒரு உறுதுணையாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அத்தனையும் வந்து நம்ம படிச்சுட்டு வந்து இது பண்ண முடியாது. இது அனுபவ ரீதியாகத்தான் நம்மளுடைய முதிர்ச்சி அடைய செய்ய முடியுமே ஒழியோ அது படிப்புங்கிறது மட்டுமே வந்து இதுக்கு ஒரு இது இருக்காது. சார், இப்போ ஒவ்வொரு துறைக்குள்ளும் ஒரு நியான்சஸ் இருக்கும், ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்கும். அதை கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த துறைக்குள் இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயம், ஏன்னா நீங்களே சொன்னீங்க நான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னீங்கல்ல, நீங்கள் என்ன இந்த பின்னலாடை துறையினுடைய சூட்சமமாக எதை பார்த்தீங்க? இதில் என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட கேஷுவலாக பேசும்போது சொன்னது தான், இது வந்து நான் வந்து இந்த கம்பெனியோடைய சீஃப் கோஆர்டினேட்டருங்கிற பொசிஷனில் தான் இருக்கிறேன். இது ஓனருங்கிற பொசிஷன் காட்டிலும் இது வித்தியாசப்பட்டது. ஸோ இப்போ இதில் வந்து எல்லோருக்குமே இதுதான் ஒரு திருப்பூர் பின்னலாடை சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு இதுதான் உண்மை. அவங்க வந்து சீஃப் கோஆர்டினேட்டராக தான் இருக்க முடியும். ஓனருங்கிற அந்த அந்தஸ்தோடு நம்ம செயல்பட்டோம்னா இந்த இதில் ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஏன்னா காரணம் என்னன்னா, இது இந்த ஒரு கார்மெண்ட், ஒரு ஆடை உற்பத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டிபெண்டிங் ஃபேக்டர்ஸை நம்ம இணைக்கிறதன் வாயிலாகத்தான் ஒரு ஆடையை உருவாக்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யான் ஒரு இடத்துல வாங்குகிறோம், அது கரெக்டாக வரணும், அதுக்கப்புறம் அதை நெட் பண்ணுறோம், ஃபேப்ரிகேட் பண்ணுறோம், அந்த ஃபேப்ரிகேஷனில் ஏதாச்சும் குறைபாடுகள் வந்துடக்கூடாது, அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் பண்ணுறோம், அதில் தவறுகள் வந்துச்சுன்னா அந்த மடி அந்த பாம்பு கடிச்சு இறங்குற மாதிரி இறங்கிட்டே இருப்போம். பரமபத விளையாட்டு தான். ஸோ இது எல்லாத்தையும் மாதிரி இதில் ஏணியில் ஏறிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனித்து நம்ம வழி நடத்திட்டு போகணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பின்னலாடை தயாரிப்பில் 60% வந்து இங்கிருந்து உருவாக்கப்படுற துணி ஆடைகள் தான். அப்போ வந்து இந்த இதுக்கு வந்து இந்த பூமிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஸோ அப்போ இங்கே என்னென்னா அந்த அளவுக்கு இதனுடைய அந்த கூட்டு முயற்சியோடைய பலன் வந்து எல்லோருக்குமே பயனடையக்கூடிய அளவுக்கு இங்கே உருவாயிருக்கு. இதில் இன்னொரு என்னென்னா, இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒரு பெரிய ஒரு முதலீடு வந்துச்சுன்னா அந்த நிறுவனம் போலவே இன்னொரு பெரிய முதலீடு ஒரு நிறுவனம் உருவாக்குது அப்படின்னா, வேறு நிறுவனம் உருவாக்குது அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு த்ரெட் வந்துடும், அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். ஆமாம், பயம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன, இந்த காம்படிஷன் வுட் இன் ஹோமோஜீனியஸ் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் வுட் ஹேப்பன் பிட்வீன் த செக்மெண்ட்ஸ். இப்போ மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வுட் ஃபேஸ் த்ரெட் இஃப் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ஸ்.
if medium investment comes, all this too would face threat from the medium establishment. If corporate comes, all the three segments would feel the heat of it. ஸோ இதுதான் யதார்த்த முறை. ஆனால் திருப்பூரில் வந்து இன்ஸ்ட் ஆஃப் கம்பீட்டிங் ஃபேக்டர்ஸ் டு பி இன் ஃபங்க்ஷனிங், காம்ப்ளிமெண்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து காட் எவால்வ்ட். ஓகே. ஆமாம், இந்த மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து would be a very supportive force for the corporate ஆர் நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ஸ்மால் ஆர் மீடியம். ஸோ இது திருப்பூரில் உருவானது வந்து ஒரு பெரிய இது. இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் பெரிய பக்கம். இல்லைன்னா வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து சிறுசு எல்லாத்தையும் முழுங்கிடும். அதை தாண்டி திருப்பூர் தக்க வச்சு இந்த இந்த பயணத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்குமே மைக்ரோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு மோடி சொல்ற அந்த நம்ம பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த மேக் இன் இந்தியா ஆகட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியா ஆகட்டும், ஸ்டாண்ட் அப் இந்தியா ஆகட்டும், எல்லாமே திருப்பூர்ல வந்து இது சொல்லி தர்றது. இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே இங்க இயல்பா நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மைக்ரோ இன்வெஸ்டர்ஸும் இன்னைக்கு இருக்கிற வார்ஷாவே ஒரு மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு மீடியம் சைஸா க்ரோ ஆகிருக்குது அப்படிங்கிறது இட் இஸ் ஃபேக்ட். சார், இதில் குறிப்பாக ஏற்றுமதி அப்படின்றது, இங்கே இருக்கக்கூடிய பின்னலாடை அப்படின்றது ஏற்றுமதி செய்கிறதுன்றது ஒரு அடுத்த பாய்ச்சல்னே சொல்லலாம், அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு. ஒரு 5 லட்சம் முதலீட்டில் ஆரம்பிக்கிறீங்க. ஏற்றுமதி, அதற்கான சந்தையை உருவாக்குவது அது சாதாரணம் இல்லை, அது நிறைய போட்டி இருக்கக்கூடிய களம் இல்லை. அதை எப்படி சமாளிச்சிங்க நீங்கள்? வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி டாப் எக்லான்ஸ், வசதி படைத்தவங்க மட்டும்தான் வேற்று நாடுகளுடன் வந்து அந்நிய தொடர்புகளை வந்து உருவாக்க முடியும், வர்த்தக தொடர்புகளை உருவாக்க முடியுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து இந்தியா முழுவதும் அதுதான் பிரதாபமாக செயல்பட்டு இருந்தது. ஸோ அந்த தாட் ப்ராசஸை வந்து தவிடு பொடியாக்கிய ஒரு நகரம் எது அப்படின்னா திருப்பூர் தான். இங்கே வந்து சாமானிய மக்களுமே வந்து ஒரு உலக அளவிய வர்த்தக தொடர்பை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து இது வந்து இந்த உலகத்திற்கே வந்து எடுத்து காமிச்ச ஒரு ஊர் திருப்பூர். நீ எல்லா கிரெடிட்டும் உங்கள் நிறுவனத்துக்கு கொடுக்காம திருப்பூருக்கு தான் கொடுத்து. ஆமாம், 100%. அதுதான் ஃபேக்ட்டுங்க. இது வந்து இந்த ஊருக்கு வந்து அந்த பெருமை இருக்குது. ஒரு சாமானிய மக்களும் கூட வந்து அந்நிய தொடர்பு, வர்த்தக தொடர்பு ஏற்படுத்தி அதில் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு கோணத்தை வந்து இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய ஊர் வந்து திருப்பூர். ஸோ அதில் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா நிறுவனங்களும் வந்து அது மாதிரி உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் தான். அப்போது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், ஒப்பந்தங்கள் பார்க்குறப்ப ஜெர்மனில் இருக்கிற ஒரு நிறுவனத்தோடு தொடர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறீங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? அந்த வணிக கணக்கு என்ன சார்? ஒரே ஒரு நிறுவனத்தோடு தொடர்ந்து நான் இருக்கேன். பட் இது வந்து அகெயின்ஸ்ட் த பிஸ்னஸ் பிரின்சிபிள்ங்க. யாருமே வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பிரின்சிபலும் வந்து ஒரு நிறுவனத்தை மட்டும் நீ வச்சுக்கூடாது. யூ ஹாவ் டு ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு யுவர் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். பட் நாங்கள் வந்து கான்ஷியஸாக இதை எடுத்தோம். நாங்கள் வந்து நான் முன்னால் ஒரு காலகட்டத்தில் 96ங்கும் போது, பிகாஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அது வந்து அதுக்குண்டான இடர்பாடுகளை நாங்கள் சந்திச்சுட்டே தான் இருந்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, எங்களுடைய அந்த அவுட்லே ஆஃப் ஆர் ஃபண்ட்ஸ், நாங்கள் பணம் வர்த்தகத்தில் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதில் நாங்கள் அவுட்லே பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை நம்மளுக்கு தெரியல. அதில் நாங்கள் வந்து கொஞ்சம் தவறுதலாக இடங்கள் வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு ஃபேசினேஷனாக அதில் போய் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு தான் பணம் வந்துட்டு இருக்குதே, போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது கரெக்டான அப்ரோச் தானே? இல்லை, கரெக்ட் இல்லைங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வர்த்தகத்துக்கு வந்து ரிசர்வ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஃபண்டை வந்து போட்டிருந்தோம்னா பரவாயில்ல. நம்ம அதீத ஆசையில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த தூண்டுதலில் நாம் வந்து சரி பணம் தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த பிளைண்டு ஃபீல், அந்த பிளைண்டு தாட்டில் நாம் வந்து இதில் இருக்கிறது எக்ஸஸ், இது கொஞ்சம் இதுக்கு தேவையான ரிசர்வ்ஸை ப்ரிசர்வ் பண்ணாத நம்ம அதை அவுட்லே பண்ணதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்குச்சு. அப்போ வந்து 1996 அப்போ நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது தான் நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறோம். இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நம்மளே செல்ஃப் கரெக்டிவ் மோடுக்கு போகல அப்படின்னா வி வுட் கெட் ட்ராப்ட் அப்படிங்கிறது தெரிய வந்து, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கரெக்டிவ் ஸ்டெப் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நானும் என்னுடைய பிரதரும் டிஸ்கஸ் பண்ணும்போது, நாம் ஒரு இடத்துல ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு நிற்கணும்.
ஏன்னா அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படியே டபுள் பண்ணுறது ட்ரிபிள் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஸ்பீட் ப்ரோக்ரஸ். ஸோ அந்த இதுலேருந்து நம்மளை வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிறுத்த வச்சு தான் இது கரெக்ஷன் பண்ண முடியும் ஓகே அப்படின்னு நாங்கள் ஒரு கான்ஷியஸ் ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ வந்து growth ரேட்ல. ஆமாம். ஓகே. அப்போ வந்து நாங்கள் வந்து அப்போ ஒரு 4.25 கோடி என்னமோ டர்ன் ஓவர் நடந்துட்டு இருந்தது. அதை வந்து நம்ம 4 கோடிக்குன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அது வந்து எப்படின்னா ஈவன் வந்து ஃபார் அது 5 இயர் பெர்ஸ்பெக்டிவ் பிளான்னு போட்டோம். அதுக்கெல்லாம் இந்த யூபிஎஸ்சியோடைய அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நான் சொல்றதெல்லாம் அதுக்கு ரிலவெண்டானது. ஸோ அப்போ அந்த 5 இயர் பெர்ஸ்பெக்டிவ் பிளானில் வி ஷுட் நாட் எக்ஸீட் 4 crore டர்ன் ஓவர் டில் வி கரெக்ட் ஆர் செல்ஃப் ஆன் ஆல் லெவல் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஒரு டிசிப்ளின் கோடு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் வி ஸ்டார்டட். அப்போ வந்து நாங்கள் வந்து வி லிமிட்டட் டு 2 customers. அப்போ டாம் டெய்லருங்கிற ஒரு கஸ்டமர், அப்போ ஜெர்மன் கஸ்டமர். அப்புறம் இன்னொன்று பெல்ஜியம் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்த டெக்ஸ்டைல் புட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய தொடர்பு. ஸோ பட் அதில் என்ன ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க டெக்ஸ்டைல் புட்மெண்ட்ஸ் வந்து ஒரு இம்போர்ட்டர், அவங்களுக்கு பிராண்ட் இல்லை. ஸோ தி இம்போர்ட் அண்ட் செல் டு தி பொட்டிக் ஷாப்ஸுங்க. பட் டாம் டெய்லர் ஒரு பிராண்டு. ஸோ இப்போ எங்களால் 1998 வரைக்கும் டெக்ஸ்டைல் புட்மெண்ட்ஸ் எங்க கூட வர்த்தக தொடர்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் இஷ்யூ வந்ததுனால அந்த அவங்க கூட நாங்கள் நிறுத்த வேண்டியதாக போச்சு. அந்த டைமில் டாம் டெய்லர் க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இப்போ நாங்கள் பயணிக்கும் போது நாங்கள் முதலே 96லேயே 2ன்னு முடிச்சிட்டோம். அப்போது வந்து இந்த டெக்ஸ்டைல் புட்டமெண்ட்ஸ் வெளியே போகுதுன்னு தெரியும் போது ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரணுமாங்கிற ஒரு நெசசிட்டி வர்றதுக்கு முன்னாலேயே டாம் டெய்லர் க்ரோ ஆக ஆரம்பிச்சதுனால அங்கே டிபார்ட்மெண்ட்ஸ் வைடன் ஆச்சுங்க. அவங்க வந்து மென்ஸ் வேர்லேருந்து அதுக்கப்புறம் கிட்ஸ் வேருக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் டிடி டெனிம் வேர். ஸோ அங்கேயே 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் அப் ஆச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்புறம் மறுபடியும் ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் எடுத்துருவோம். ஓகே, இங்கேயே டிபார்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது, நம்ம இதையே டிஃப்ரெண்ட் பையர்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணி வி வில் ஸ்டிக் ஆன் வித் திஸ் பிராண்ட் டு கெட்ஸ் மியூச்சுவலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன, ஜஸ்ட் மணி மேக்கிங் மட்டும் இருந்ததுன்னா ஓகே, நம்ம மல்டிபிள் பிராண்ட்ஸ் வரவங்க எல்லாத்தையும் போட்டு நம்ம பண்ணி அதில் சில தடுமாற்றங்களை நாமளே வரவழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ நாம் இதில் வந்து ஒரு ஸ்டெடியாக போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனால ஸோ இங்கேயே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் விரிவாக்கங்களே வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ அப்போ உடனே சரி இவங்களும் க்ரோயிங் இதில் இருக்கிறதுனால ஸோ வி டுக் எ கான்ஷியஸ் டெசிஷன் தோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் டு த பிஸ்னஸ் பிரின்சிபிள். நாங்கள் கான்ஷியஸாக எடுத்தோம். பட் அதுலேருந்து கடந்த ஒரு 26 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து அதோடய பயணிச்சுட்டு இருக்கிறோம். சில பிஸ்னஸ் மேனில் வந்து சில போல்டான டிசிஷன் வந்து நம்ம ஏற்கனவே போன ட்ராக்லேயே போகாமல் எடுக்கிற டிசிஷன் தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்லோ டவுன் பண்ணி ஒரே ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் அப்படின்றது தான் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக சார், இப்போது உங்களுக்கு ஒரு யூபிஎஸ்சி படித்து ஒரு வெற்றியை அவதானித்து அனுபவித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறதுனால இந்த கேள்வி சார். பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அடுத்த கட்டம் நகர்றப்போ நீங்கள் ஒரு விவசாய குடும்ப பின்னணியில் இருந்து வரீங்க. இப்போ நம்ம நிறைய டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றிலாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் மேனுக்கு. திடீர்னு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கோடிகளில் வந்து புரண்டுகிட்டே இருக்கும். எது பேங்க் பணம், எது நம்மளோட பணம்லாம் தெரியாத ஒரு சூழலில் எப்படி பணத்தை கையாண்டீங்க அஸ் அ பிஸ்னஸ் மேன்? இந்த மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு தொழில் நிறுவனத்துக்கு வந்து முக்கியமான ஒரு இதுங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, நம்மகிட்ட வந்து நான் முதல் சொன்ன மாதிரி நம்ம பணம் எது, வங்கியோட பணம் எதுன்னு தெரியாமல் நம்ம ஒரு அவுட்லேஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா தென் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த பணம் வந்து சேராது. அப்போ வந்து அந்த தொழில் நிறுவனத்துடைய வளர்ச்சியே பாதிக்கப்படும். அதில் வந்து நான் என் அனுபவ ரீதியாக நான் கட்டுறது வந்து இதுதான். நம்மளுடைய பணம் வந்து அதை வந்து நம்ம பிரித்து நம்ம பணம் எது, வங்கியோட பணம் எதுங்கிறத நம்மளுடைய இதில் வந்து தெளிவாக தெரியணும். அதுக்கு மேலே அந்த புரிதல் அடிப்படையில் தான் உங்களுக்கு திட்டங்கள் வந்து எதிர்கால திட்டங்களை வந்து நீங்கள் தீட்டணும். நாம் இது வந்துட்டு போயிட்டுருக்குங்கிற இதில் வந்து அதில் கலந்து இது புரியாமல் இதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை தெரியாமல் நம்ம அந்த அறியாமையில் நம்ம பண்ணோம்னா அது வந்து தவறுதலாக போய் மாட்டிடுவோம். ஸோ இது என்னுடைய அனுபவத்தின் ரீதியாக நான் வந்து கற்ற உண்மைங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய இதை வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டு பிளாட்ஃபார்மில் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நான் வந்து இளைஞர்களுக்கு வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, முதல் முயற்சி
அது வந்து அதுக்கு நீங்கள் வந்து கடன் வாங்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு 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 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். ஸோ அப்போ வந்து நம்மகிட்ட எல்லா ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து வெளி ரிசோர்ஸோடைய சப்போர்ட்டை வாங்கணும். பட் அடுத்து அதன் மூலமாக வளர்றது வந்து இந்த வருவாயை கொண்டு தான் வளர்ச்சியை உறுதிப்படுத்தணும் ஒழியோ, மடியும் கடனுடைய அந்த தன்மையை வளர்த்திட்டு போகிறதுல வந்து அது அர்த்தமற்றதாக மாறிடும். பிஸ்னஸ் மேன் அது சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டேன் சார். வந்து ஒரு சாமானியனின் பார்வையில் வந்து ஒரு ட்ரெஸ் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய திருப்பூர் சார்ந்தெல்லாம் இங்கே வரப்போ வந்து இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்பாங்க, இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு ஏதாவது பிரத்யேகமான யார்ட் ஸ்டிக் இருக்கா? உள்ளூர் சந்தையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் அதனோட குவாலிட்டி என்ன வித்தியாசம் சார்? இல்லை, இது வந்து ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த ஒரு 10 ஆண்டுன்னே வச்சுக்கலாங்க, இந்த ஒரு வித்தியாசங்கள் வந்து எளிதாக வந்து இருந்துட்டு இருந்தது உண்மைதான். அப்போ வந்து ஏற்றுமதிக்குன்னு ஒரு சின்ன இந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இருந்துகிட்ருக்கோம். உள்நாட்டு சந்தைக்குன்னு தயாராகிறதுல வந்து அதுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அது பார்த்தா தெரியும். பட் இப்போ வந்து இன்றைக்கெல்லாம் வந்து இ-காமர்ஸ் உலகம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாமே யூனி மார்க்கெட். நீங்கள் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் இன்றைக்கி தயாராகிறது நாளைக்கு நம்ம ஊருக்கு வந்துடும், நம்ம ஊரில் தயாராகிறது அமெரிக்காவுக்கு போயிடும். யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து யூனி மார்க்கெட்டாக எவால்வ் ஆன காலகட்டத்திலிருந்து இப்போ வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸுங்க. இப்போ வந்து பெரிய தரம் பிரிக்கவே முடியாது. தரம் பிரித்தோம்னா நம்ம இங்கே வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து எல்லாம் ஒரே தரத்தில் இருந்ததுன்னா தான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கே நீங்கள் கொண்டு போக முடியும் ப்ராடக்ட்ஸ். அப்போ இன்றைக்கி வந்து சந்தையுடைய டிரைவிங் ஃபேக்டர்ஸ் வந்து மாறுதலுக்கு உட்பட்டுச்சுங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து 2004க்கு அப்புறம் 2005லிருந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தை மயமாக்குற ஒரு ப்ராசஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்டதுங்க. அது இன்னைக்கு வந்து மலர்ந்து நிற்கிது. ஸோ அப்போ வந்து அதுக்கு முன்னால் வந்து ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் வேர் தி மார்க்கெட் டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ். அந்த இடத்துல வந்து அப்போ இருந்தது. இன்னைக்கெல்லாம் ஆல் ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் வந்து காட் டிசால்வ்ட். இன்னைக்கு எல்லாமே வந்து லேப்டாப்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், எங்கே இருந்தாலும் அடுத்த 2 நாளில் வந்துடும். அப்போ இப்போ இருக்கிற ஒரு கான்செப்டே வந்து என்னென்னா மார்க்கெட் ட்ரிவன் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேல்யூ ஃபார் மணி, குவாலிட்டி, இந்த ரெண்டும் வந்து இருந்தால் தான் நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சந்தைப்படுத்த முடியும். கரெக்ட். நிறைவாக சார், இந்தியா போன்ற பெரிய சந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கிறீங்க. எதிர்கால இலக்குகள், ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்னீங்க நான் பெரிய இலக்குகள் எல்லாம் வச்சுட்டு ஓடலை, நேற்றைய விரைவிட நாளைய நோக்கி தான் நான் நகர்றேன். நீங்கள் உங்கள் நிறுவனத்திற்கான எதிர்கால இலக்குகள் என்ன? ஒருவேளை இந்திய சந்தையை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பார்வைகள்லாம் இருக்கா? நிறைவாக. இதில் வந்து என்னுடைய நிறுவனத்துக்கு நான் முதல் சொன்னது போல் நான் இலக்கையை நிர்ணயிக்கிற அந்த பழக்கம் இல்லை. பட் நான் இன்றைக்கி வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தோடைய தலைவராக இருக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த கிளஸ்டருக்கு வந்து நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும்போது இந்த கிளஸ்டருக்குன்னு ஒரு இலக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு ஏன்னா அப்போ தான் வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு போய் சேரும். இப்போ அதுக்காக வந்து இப்போ தற்சமயம் வந்து இந்த திருப்பூர் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42,000 கோடி அளவுக்கு வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கு. அதில் ஒரு 26,000 கோடி ஏற்றுமதி, ஒரு 16,000 கோடி உள்நாட்டு வர்த்தகம். ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் 2020 1 லட்சம் கோடியாக வளர்ச்சி வளரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயித்து அதுக்குண்டான அந்த வளர்ச்சி பாதைகளை வந்து உருவாக்குற ஒரு முயற்சியில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா மனித சமுதாயம் உள்ளளவுமே வந்து ஆடையின் தேவை அதிகரித்துட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த பொருள் வந்து அழிவே கிடையாது. கரெக்ட். இது வேணால் நான் பண்ணாது இருக்கலாமோ ஒழிய இன்னொருத்தர் டெஃபினட்டாக என்னுடைய பிளேஸில் இன்னொருத்தர் பண்ணுவார். ஆமாம். ஸோ அப்போ ஏன்னா தேவை இருந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் உணவுக்கு அடுத்தபடி உடை அப்படிங்கிற ஒரு அத்தியாவசிய இதில் வர்றதுனால இன்னைக்கு அது போயிட்டுருக்கு. அதை காட்டிலும் இப்போ நான் இன்னும் அது அணித்தரமாக சொல்ல முடியும்,
உணவோடைய பொசிஷனையே உடை வந்து முந்தி வந்துருச்சு. ஏன்னா காரணம் இன்னைக்கு நம்ம டயபெட்டிக் வேர்ல்டில் இருக்கிறோம். ரைட். சாப்பாட்டையே வந்து பாதியாக கம்மி பண்ண சொல்லி அட்வைஸில் நாம் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஃபுட்டோடைய குவான்டிட்டி கம்மியாயிட்டு இருக்கு. பட் நம்மளுடைய ஆடையோடைய தேவை வந்து எக்ஸ்பொனன்ஷியலாக ஓப்பன் அப் ஆகுதுங்க. ரைட். ஏன்னா காரணம் நம்ம ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சராசரி மனிதனுடைய அந்த கன்சர்வேட்டிவ் மைண்டுக்கு வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதும். நாம் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலே நாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு அதே மனிதனுக்கு, அதே கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டுக்கு 4 விதமான மினிமம் உடைகள் தேவை இருக்கு. காலையில் அவங்க ஜாகிங் செட் வேணும், அதுக்கப்புறம் நார்மல் ஃபார்மல் ஆஃபீஸ் ட்ரெஸ் வேணும், அதுக்கப்புறம் ஃபார்மல் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஃபார்மல் சூட்ஸ் வேணும், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து லேட் ஈவினிங் ரிட்டையர்மெண்ட் ட்ரெஸ் வேணும். ஸோ இப்போ 4 செட் ஆஃப் இது வந்து இப்போ மனிதனுக்கு வந்து பெர் டே. அப்போ வந்து எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத் ப்ராஸ்பெக்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஓப்பன் அப் ஆயிருக்கு. ஸோ இதில் நாங்கள் இந்த அனாலிசிஸில் எடுத்துட்டது என்ன அப்படின்னா, இந்தியா தான் இன்னைக்கு வந்து உலக அளவில் காட்டன் உற்பத்தியில் நம்பர் 1 நாடாக திகழ்ந்துட்டு இருக்கு. இந்தியா தான் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே வந்து அதீத இளைஞர்களை கொண்ட நாடாக இன்னைக்கு இருக்கு. டெக்னிக்கல் நோஹவ் வந்து இன்னைக்கு ஓப்பன் சீக்ரெட், எல்லாத்துக்குமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஸோ இந்த 3 தான் வந்து இதுக்கு வந்து மேஜர் இன்க்ரீடியன்ட் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி டு ஃபங்க்ஷனுங்க. இந்த 3மே அபண்டன்ட்லி அவைலபிள் இன் இந்தியா. ஆனால் நம்மளுடைய ஆடையோடைய பங்களிப்பு உலக சந்தையில் 3.86% தான் இருக்கு. சைனாவுடைய பங்களிப்பு 39%. நம்மகிட்ட இருந்து ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ற பங்களாதேஷோடைய பங்களிப்பு 12%. ஸ்ரீலங்கா வந்து 4%. கம்போடியா, வியட்நாம் வந்து முறையே வந்து ஒரு 5 to 6%. நாம் 6வது பிளேஸ்ல இருக்கிறோம். ஆனா எல்லா வல்லமையும் நம்மகிட்ட இருக்கு. அந்த 6வதுல திருப்பூர் பின்னலாடையை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் தான் இந்தியாவுடைய தலைநகரா இருக்கு. அப்போ இந்த இதை வந்து டேட்டாஸை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். டெஃபினட்டாக வந்து இன்னொரு 4% எச்சாச்சுனாவே திருப்பூர் வந்து இப்போ 42,000 கோடிங்கிறது 1 லட்சம் கோடி பக்கம் போயிடும். அப்போ வெளியதாக எட்டக்கூடிய நாம் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த், இந்த நான் சொன்ன அந்த 3 ஃபேக்டரையும் கொலேட் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அசஸ் பண்ணோம்னா நாம் வந்து ஒரு 25% உலக இதை வந்து நம்ம பிடிச்சிடணும். 25% பிடிக்கும்போது இது மாதிரி ஒரு 8 திருப்பூரை வந்து இந்தியா முழுவதும் உருவாக்க முடியும். பட் அதில் வந்து நம்ம முதன்மை பெற்ற நகரமாக இப்போ இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த முதல் வளர்ச்சி நம்மளுக்கு வரணுங்கிற ஒரு கோட்பாட்டோடு நாங்கள் இந்த எல்லையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான பயண திட்டத்தை வந்து வகுத்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய தலைவராக உங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்குகள் அதெல்லாம் வெற்றியடைய உங்கள் நிறுவனம் சார்ந்தும் உங்களுடைய இலக்குகள் சார்ந்தும் பேசும் தலைமை சார்பாக, குழு சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்ன நேயர்களே, ஒரு வரலாறு படித்த ஒரு மாணவர், ஒரு IAS ஆக வேண்டும் என்கிற கனவோடு டெல்லிக்கு பயணமானவர், அதில் தோல்விகளை சந்தித்து தொழில் முனைவோராக மாறி இன்றைக்கு இந்த பின்னலாடை துறையில் ஒரு வெற்றிகரமான ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டமைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கக்கூடிய வெற்றி ரகசியங்களை, அவர்களுடைய அனுபவங்களை ஒவ்வொரு வாரமும் பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அதை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.